லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சமீப காலமாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் ராஜ்யம் தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் நாங்குநேரியில் சமீபத்தில் நடந்த இரட்டை கொலை, விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டது போன்ற சம்பவங்கள் மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இப்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கும் சூழலில் ஒரு கடையில் இருந்த பெண்ணிடம் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி ரவுடிகள் அராஜகம் செய்யும் வீடியோ தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் தண்டபாணி, அதிமுக நிர்வாகி. சுக்காம்பட்டி ஊராட்சி வார்டு உறுப்பினராக உள்ளார். இவரது மனைவி அஞ்சலை வீட்டிலேயே மளிகை கடை நடத்தி வருகிறார். சுக்காம்பட்டி அருகே உள்ள சேடப்பட்டியைச் சேர்ந்த ரவுடி ஹவுஸ் பாண்டி பொது இடங்களில் குடித்துவிட்டு அடாவடி செய்வது வாடிக்கை. அதை கவுன்சிலர் என்ற முறையில் தண்டபாணி தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஹவுஸ் பாண்டி தண்டபாணி மீது கோபத்தில் இருந்தார். நேற்று ஹவுஸ் பாண்டி தண்டபாணியின் மளிகை கடைக்கு சென்றான். மனைவி அஞ்சலை மட்டும் இருந்தார். கூட்டாளி ஆதியுடன் சென்ற ஹவுஸ் பாண்டி அஞ்சலையிடம் மாமூல் கேட்டிருக்கிறார். அஞ்சலை பணம் தர மறுத்ததால் பட்டாக்கத்தியை எடுத்து ஹவுஸ் பாண்டி கடையை அடித்து நொறுக்கினான். அஞ்சலை பயத்தில் அலறினார். ஆனாலும் பட்டாக்கத்தியால் கடையில் இருந்த பொருட்களை சூறையாடிவிட்டு ஹவுஸ் பாண்டி சென்றான். இதை அறிந்த தண்டபாணி வேடசந்தூர் போலீஸ் நிலையத்திற்கு கோபத்துடன் சென்றார். ரவுடி ஹவுஸ் பாண்டியால் என் குடும்பத்துக்கு ஆபத்து, அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஹவுஸ் பாண்டியும் ஆதிங்கிற வந்து 3 பேர், இன்னொரு பையன் யாரும் தெரியல, 3 பேர் வந்து அவங்க செஞ்சதாங்க. இவ்வளவு கடையிடையில் ஒன்று பூரா நொறுக்கி, ஒரு ஜாமான் கூட இல்லாமல் பூரா நொறுக்கி விட்டேன். எதுக்காக வந்து நொறுக்காங்க? புகழை கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். நாங்கள் விற்கிறதில்லப்பான்னு சொல்லிட்டேன். ஏன் விற்கல, உன் புருஷங்க உன் பிள்ளைங்கன்னு சொல்லி கத்தி பட்டாக்கத்தி எடுத்து பூரா நொறுக்கி. காசு வந்து டெய்லி வாரம் ஒரு தடவை வந்து காசு கொடு அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். இப்படி செஞ்சு விட்டாங்க. எவ்வளோ கேட்பாங்க பணம்? 500 தான். 1500, 10,000, 5000 கொடுத்துருந்தீங்களா? நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுக்கறது இல்லை, கொடுக்கலப்பா, புகழ இல்லை, கொடுக்கறது இல்லைன்னு அந்த வெறி. இல்லைம்மா, காசு கொடுத்தீங்களா? காசு கொடுக்கறது இல்லை. வந்து அப்பப்போ பெரிய இது மாதிரி ரொம்ப விரட்டுவாங்க. விரட்டுனால தான் இப்படி இப்போ வந்து உடச்சி விட்டு போயிட்டாங்க. நான் வந்து அங்கே ஸ்கூல் இருக்கு, எல்லாருக்கும் ஏன்டா அந்த தண்ணி தவளெல்லாம் இங்கே நிற்கிறீங்க, சின்ன பிள்ளை இருக்கு அப்படின்னு காலையில் போய் ஒரு சத்தம் போட்டு வந்தேன் சார். காலையில் சொன்னதுக்கு இப்போ நைட்டு வந்து கடையை வந்து கத்தி கொண்டு வந்து நாங்களும் வெளியில் போயிட்டோம். அந்த பிள்ளை ஒருத்தியாக இருக்கா கடையில், கத்தி எடுத்து வந்து பூரா பாட்டிலெல்லாம் நொறுக்கி, நான் உன் புருஷன் எங்கேயா உன் மகன் எங்கேயா கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அவனை பிடிச்சி இங்க உட்கார வைக்காம நாங்க இந்த இடத்துல போக மாட்டோம். அந்த கடை உங்க கடையா? அந்த கடை எங்க கடை சார். அங்க யாருமே இல்ல. இதனிடையே ரவுடி ஹவுஸ் பாண்டி அஞ்சலி கடையை அடித்து நொறுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி திண்டுக்கல் மாவட்ட மக்களை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியது. இதை அடுத்து போலீசார் விரைந்து சென்று ஊருக்கு வெளியே பதுங்கியிருந்த ஹவுஸ் பாண்டி மற்றும் அவனது கூட்டாளி ஆதியை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. ஹவுஸ் பாண்டி மீது கொலை, கொள்ளை உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது.